வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு வணக்கம். எழுத்தாளரை பார்க்கப் போகிறோம். ஒரு ஆளுமை எழுத்தாளரை பார்க்கப் போகிறோம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு இந்த ஆளுமை எழுத்தாளரை அறிமுகம் செய்வதிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அந்த எழுத்தாளரின் பெயர் திருமதி இரா. சுப்புலட்சுமி. இவர் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்தவர்கள். ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கிறார். இவரோடு நாம் இப்பொழுது ஒரு நேர்காணல் காண்போம். வணக்கம் அம்மா. வணக்கம் திருமதி இரா. சுப்புலட்சுமி அவர்களே, வணக்கம். வணக்கம் ஐயா. நலமாக இருக்கிறீர்களா? நலம் ஐயா. நலம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எந்த ஊர்ல நீங்க பணியாற்றிட்டு இருக்கீங்க? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மண்குண்டாம்பட்டி, வெம்பக்கோட்டை ஒன்றியம், விருதுநகர் மாவட்டம் ஐயா. விருதுநகர் மாவட்டத்துல மண்குண்டாம்பட்டி என்ற ஒரு ஊர்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. நீங்க எழுத்துத்துறையில என்னென்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? கனவு பூக்கள் பாகம் 1 எழுதி வெளிவந்துருச்சுங்க ஐயா. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய எழுத்து துறை என்ன எழுதுறீங்க? என்ன மாதிரி எழுத்துக்கள் எழுதுறீங்க என்று சொல்லுங்க. கதை எழுதுறேன் ஐயா. அடுத்து கவிதைகளும் எழுதுறேன் ஐயா. கதை கவிதை இரண்டும் எழுதுறீங்களா? மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பொதுவா எது மாதிரியான கதைகளை நீங்க எழுதுறீங்க? எது மாதிரியான கதைகள் எழுதுறீங்க? எது மாதிரியான கதைகள் எழுத விரும்புறீங்க? கதை வந்து ஆன்மீக கதைகள் எழுத விரும்புறேன் ஐயா. அடுத்து சமூக நாவல். சமூக நாவல்ன்றப்ப இந்த சமூகத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை பத்தி எழுதணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. மகிழ்ச்சி. கவிதைகள் எழுதுறீங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ ஒரு 4 மாதமா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மூலமா கவிதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா. கவிதை, சிறுகதை என்று பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திருமதி இரா. சுப்புலட்சுமி அவர்கள். நாவல் எழுதவும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னார். மிகவும் மகிழ்ச்சியம்மா. நீங்க பிறந்தது, வளர்ந்தது, உங்க தாய் தகப்பன் பேரு இதெல்லாம் சொல்லுங்கம்மா. நான் பிறந்தது ராஜபாளையம் ஐயா. எங்க அம்மா பேரு சின்னம்மாள். எங்க அப்பா பேரு ராமன். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அப்பா? அப்பா வந்து டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஓ, தையல்காரன். வேலை செஞ்சிட்டு இருக்காரா இப்ப? இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. அம்மா தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆனா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அம்மா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஐயா. தீப்பெட்டி தொழிற்சாலையில அம்மா பணியாற்றிருக்காங்க. அப்பா வந்து ஒரு சாதாரண தையற்காரர். தன்னுடைய மகளை படிக்க வைத்து ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கு தலைமை ஆசிரியர் என்கிற அளவுக்கு அவரை உயர்த்தியிருக்க சொன்னால் ஒரு சாதாரண மிக சாதாரணமான ஏழ்மை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி என்றுதான் அவளுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையை பொறுத்தவரை நீங்கள் இன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றி. அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்ல வேண்டும். அந்த கனவுகளை நிறைவேற்றிய ஒரு கனவு பெண்ணாக நீங்கள் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அம்மா. நீங்க நூல்கள் எழுதிருக்கீங்க, அந்த நூல் பேர் சொல்லுங்க. கனவு பூக்கள் பாகம் 1. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கனவு பூக்கள் பாகம் 1ன்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. சற்றேறக்குறைய உங்க தாய் தந்தையருடைய கனவுகள் நிறைவேறி இருக்கிறது. நீங்களும் கனவு பூக்கள் என்கிற தலைப்புல புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய கனவுகளா நிறைவேறி இருக்கீங்களாமா? கனவுகள் பாதி நிறைவேறி இருக்கு, பாதி நிறைவேறல ஐயா. கனவுகள் பாதி கனவுகள் நிறைவேறி இருக்கிறது, பாதி கனவுகள் நிறைவேறவில்லை. நிறைவேறிவிடும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த கனவுகள் எல்லாம் நிறைவேற வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சி. இந்த கனவு நூல் வந்து அது எப்படி, கவிதைகளா, சிறுகதைகளா, இல்ல கட்டுரைகளா, எப்படி இருக்காது? கனவு பூக்கள்
பூக்கள்ங்கிறது சிறுகதை தான்யா. சிறுகதை தான். சிறுகதை ஆமாங்கய்யா. நூலில் உங்களுடைய அனுபவங்களை கனவு பூக்களாக தொகுத்து கொடுத்துருக்கீங்க, பாகம் 1. அப்ப அதுக்கு பாகம் 2 இருக்குங்களா? ஆமா அது ஆமாங்கய்யா, இப்ப தயாராகிட்டு எழுதிட்டு இருக்கேன் ஐயா. தயாராகிட்டு இருக்கேன். வேறு என்ன நூல் எழுதிருக்கீங்கம்மா? சொல்லால் சுடாதேங்கிற சிறுகதை எழுதிருக்கேன். அது என்னவா? நான் தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சொல்லால் சுடாதே. அது வந்து ஒரு கணவர் இல்லாம ஒரு பெண் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மாவை வார்த்தைகளாலேயே கொல்றாங்க. அதனாலதான் சொல்லால் சுடாதே அப்படிங்கிற தலைப்பை கொடுத்திருக்கேன் ஐயா. மிக அற்புதமான தலைப்பு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த நாவினால் சுட்ட வடு என்றைக்குமே மறையாததாக இருக்கும். அந்த வடு மறையாது, வலி குறைந்தாலும் கூட வடு மறையாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்க. அந்த கருத்தை முன்வைத்து நீங்கள் ஒரு பெண், அந்த பெண் வாழ்க்கையிலே அவள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை, துயரங்களை இந்த சமூகம் அவளை வெட்கப்படும், வேதனைப்படுத்தும்படியாக சொல்லியதை எல்லாம் நீங்கள் இந்த சமூகம் வெட்கப்படும்படியாக எழுதியிருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. சொல்லில் சுடாதே என்கிற ஒரு நூலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க வேற என்ன விதமான பணிகள்லாம் ஆற்றிட்டு இருக்கீங்கம்மா? ஆசிரியர் பணி, எழுத்து பணி, அதை தவிர வேற ஏதாவது பணி? அதை தவிர சமூக பணியிலையும் ஈடுபட்டிருக்கேன் ஐயா. சமூக பணி என்ன சமூக விதமான? சேவை. சமூக சேவைனா இப்ப என்னுடைய மாணவிகளுக்கு வந்து மாதம் 100 ரூபாய் வீதம் 5 வருடங்களுக்கு ஆர்டி போடுறேன் ஐயா. அடுத்து லயன்ஸ் கிளப்ல மூலமா கஷ்டப்படுறவங்களுக்கு அப்பப்ப என்னால முடிந்த அளவு சிறிய தொகையை உதவியா செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. மாதம் 100 ரூபாய் வந்து அந்த மாணவிகளுக்கு தொடர் வைப்பு நிதியில போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அது எத்தனை ஆண்டுகள் போடுவீங்க? எத்தனை மாணவிகளுக்கு போடுறீங்க அந்த மாதிரி? 5 வருடங்களுக்கு 3 மாணவிகளுக்கு. 3 மாணவிகள் அவருடைய ஏழ்மை நிலை கருதி அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக தன்னால் என்ற வழியில ஒவ்வொரு மாணவிக்கும் 100 ரூபாய் வீதம், மாதம் 100 ரூபாய் வீதம் ஒரு வைப்பு நிதி போட்டுக்கிட்டு இருக்காங்க 5 ஆண்டுகளுக்கு. செப்டம்பருக்கு ஒரு 10-15,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிற போது, அவர்கள் கல்லூரியிலே சேர்கிற போது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருத்திலே இந்த 3 மாணவிகளை தேர்ந்தெடுத்து தன்னாளி என்ற வகையில இந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடியவர் செய்து கொண்டிருக்காங்க சொன்னால், அந்த மாணவிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் செய்வாங்க, இல்லை செய்ய மாட்டாங்க இல்லையா? நிறைய மாணவிகள் படிக்கிறாங்க பள்ளியில. ஆனா ஒரு சில மாணவிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இவங்க செய்யறாங்கன்னா ஏதேனும் காரணம் இருக்கும். அப்ப அந்த காரணங்களை ஏதாவது உங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த மாணவிகளுக்கு மட்டும் செய்வதற்கான காரணங்களை ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியும் ஐயா. 3 மாணவர்களும் விடுப்பு எடுக்காம வருவாங்க ஐயா. முதலாவது ஏழ்மை, 2வது விடுப்பு எடுக்காம பள்ளிக்கு வருவாங்க ஐயா. பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வருவது அதுவே ஒரு நல்ல பண்புன்னு சொல்றாங்க அம்மா. ஒரு தலைமை ஆசிரியர் என்ற முறையில ஒரு பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் அந்த கல்வியில் நாட்டத்தோடு வருகிற அந்த மாணவர்களாமா? 2 மாணவிகள், 1 மாணவன். 2 மாணவிகள், 1 மாணவர்களுக்கு இவங்க தொடர்ந்து ஒரு வைப்பு நிதி ஏற்படுத்தி அந்த வைப்பு நிதியில தொகை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு செயல். அந்த மாணவர்கள் பேரு இப்ப அவங்க என்ன படிக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியும் ஐயா. 2ஆம் வகுப்பு படிக்கிற பாவண்ணா மதுமித்ரா, 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற மு ஹரிணியா, அடுத்து 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற பாவண்ணா கபிலேஷ் பாண்டியன். இப்ப 3வது படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு வைப்பு நிதி மூலமாக ஒரு தொகையை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இது போல வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் உதவி செய்தால் இன்றைக்கு ஏழ்மையின் காரணமாக கல்வியை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கமாக அமையும். அது உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு முறை மட்டும் ஒரு பரிசு கொடுத்து ஒரு சான்றிதழ் கொடுத்து அவரை ஊக்குவிப்பதற்கு பதிலாக
மாதந்தோறும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு செயல். அந்த செயலை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் திருமதி இரா சுப்புலட்சுமி அவர்கள். மண்குண்டாம்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலே தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய திருமதி இரா சுப்புலட்சுமி ஒரு நற்பணி ஆற்றியவர்கள். வேறு ஏதேனும் பணிகள் செய்றீங்களா அந்த மாதிரி? இல்லையா, அவ்வளவுதான்யா. சிறப்பு. அதாவது மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்க கிட்ட எத்தனை ஆண்டுகளா நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க? 27 ஆண்டுகளா ஆசிரியரா இருக்கிறையா. 27 ஆண்டுகளாக ஆசிரியராக, சில ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட படித்த மாணவர்கள்ல இப்ப நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க, அரசு அலுவலகத்துல இருக்காங்க, இல்ல நல்ல ஒரு தொழில் முனைவோரா, அங்கெல்லாம் நிறைய பேர் தொழில் முனைவோரா இருப்பாங்க. அந்த சைட்ல எல்லாம் வந்து நிறைய தொழில் முனைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில் முனைவர் அரசு பணியில் இருக்க முடியுங்க, இல்ல அரசியல் துறையில வளர்ந்தவங்க, இலக்கிய துறையில வளர்ந்தவங்க, இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்க மாணவர்கள்ல கடந்த 27 ஆண்டுகள்ல? தொழில் முனைவோர் இருக்கிறாங்கய்யா. இப்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் மாணவிகள் 2 பேரு எழுதுக இயக்கத்தின் மூலமா எழுத்தாளராக மாறி இருக்காங்க ஐயா. எழுதுக இயக்கத்தின் மூலமாக உங்க மாணவிகள் எழுத்தாளராக உருவாக்கி இருக்கிறார்கள். மிகச்சிறப்பான செய்தி, மிகச்சிறப்பான செய்திங்க. சில மாணவர்கள் தனியார் துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வீட்டில இருந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, மகிழ்ச்சி. இந்த மாதிரி தொழில் முனைவோரா இருக்கிறவங்கன்னு சொன்னா என்ன கடை வச்சிருக்காங்களா, இல்ல வணிக நிறுவனம் தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சிருக்காங்களா, என்ன செய்யறாங்க? வீட்டுல இருந்து லேப்டாப் மூலமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. அது இல்லம்மா, தொழில் முனைவோர் சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. வணிகம் ஐயா. வணிகம். மகிழ்ச்சி. எந்த ஊர்ல வணிகம் இருக்கிறாங்க? சிவகாசி, சாத்தூருங்க ஐயா. சிவகாசி, சாத்தூர் போன்ற ஊர்களில் இவங்கிட்ட படித்த மாணவர்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டு மிகச்சிறப்பாக வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கிராமம், மண்குண்டாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். மொத்தம் எவ்வளவு மக்கள் தொகை அந்த பள்ளியில, அந்த ஊர்ல? 700 பேர். 700 பேர் கொண்ட ஒரு சிறு கிராமம். அங்க ஒரு பள்ளி. அந்த சுற்று வட்டார கிராமங்கள்ல இருந்து பிள்ளைகள் வருவாங்கன்னு நினைக்கிறேன், வந்து படிப்பாங்க. ஒரு சின்ன பள்ளி தான், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்து அங்க வந்து 27 ஆண்டு கால பணியின் காரணமாக பல மாணவர்களை, நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆசிரியர் தொடர்பாக, உங்களுடைய ஆசிரியர் பணி தொடர்பாக ஏதேனும் விருதுகள், நற்சான்றிதழ்கள் யாராவது கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? கொடுத்திருக்காங்க ஐயா. யார் கொடுத்திருக்கிறது? பசுமை வாசல் பவுண்டேஷன் அமைப்புல இருந்து தேசத்தின் ஒளிச்சுடர் விருது கொடுத்திருக்காங்க ஐயா. மகிழ்ச்சி. அப்புறம் கதை எழுதினதுக்காக அதே பசுமை வாசல் பவுண்டேஷன்ல இருந்து தங்க மகள் 2023 அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க ஐயா. அடுத்து அருந்தமிழ் சுடர்மணி விருது கொடுத்திருக்காங்க. அருந்தமிழ் சுடர்மணி விருதும் கொடுத்திருக்காங்க ஐயா. இது தவிர நீங்க ஏதாவது தொகுப்பு நூல்லாம் எழுதிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. சமீபத்தில் உங்களுடைய நூல் ஒண்ணு வெளிவரப்போகுது இல்ல? ஆமாங்க ஐயா. அந்த நூலை பத்தி சொல்லுங்க. சொல்லால் சுடாதே அப்படிங்கிற நூல்யா. அதுல வந்து ஒரு பெண் கணவனை இழந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த அம்மா கஷ்டப்பட்டு அழுகிறப்ப அந்த பாதிப்பு அந்த 2 பெண் குழந்தைகளையும் பாதிக்குது. அப்ப ஸ்கூல்ல வந்து அந்த டீச்சர் பாக்குறாங்க, எதுக்கு இந்த பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் கண் கலங்கிட்டே இருக்காங்க, படிப்புல கவனம் இல்ல, நல்லா படிக்கிற குழந்தைங்க இப்படி கவனம் இல்லாம இருக்கிறாங்களே, என்ன காரணமா இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு கேக்குறாங்க. அவங்க அம்மா விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப சமுதாயத்துல இருந்து ரொம்ப வார்த்தைகள் மனம் புண்படும்படியா பேசுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க மறுமணம் செஞ்சுக்க வேண்டிய என்னன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் வந்து ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க.
அப்புறம் அந்த அம்மாவையும் இந்த ஆசிரியரும் இந்த ஆசிரியருடைய கணவரும் அந்த கணவர் இல்லாத பெண்ணையும் அந்த அம்மாவோட அம்மாவையும் சமாதானப்படுத்தி நிறைய சட்டங்கள் இருக்கு, மறுமணம் செய்து கொள்ளலாம். அடுத்து மறுமணம் அப்படி செய்தாலும் இந்த 2 குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அந்த குழந்தைகளுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இலவசமா புத்தகங்கள் தர்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் வழி பயின்றதால நாளைக்கு வேலைக்கும் முன்னுரிமை இருக்கு. அதுவும் இல்லைன்னா நான் இருக்கேன், என் வீட்டுக்காரர் இருக்காங்க, நாங்க 2 பேரும் உங்க குழந்தைக்கு நாங்க வழிய காட்டுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், நீங்க தாராளமா மறுமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. அந்த அம்மா மறுமணம் செஞ்சுக்கிடுறாங்க. அந்த அம்மாவோட அம்மா, வீட்டுக்காரரு, குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கு. சற்றேறக்குறைய ஒரு நாவலுடைய முழு கதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. மிக சுருக்கமாக ஒரு நீண்ட நாவலுடைய கதைய மிக சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் மண்குண்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருமதி இரா சுப்புலட்சுமி அவர்கள். இவருடைய சொந்த ஊர் ராஜபாளையம் ஆகும். பெற்றோர் பேரு RVS ராமன், அம்மா பேரு சின்னம்மாள். கதை, கவிதை, பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்ற இலக்கிய ஈடுபாடு கொண்ட இவர் கனவு பூக்கள் என்ற ஆன்மீக நூலையும் சொல்லால் சுடாது என்ற இலக்கிய நூலையும் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் MA பட்டம் பெற்று கல்வியியல் துறையில் B.Ed பட்டம் பெற்றவர். இதுவரை இவருடைய இலக்கிய பணிகளை பாராட்டி இளம் படைப்பாளர், எழுத்து சிற்பி, அருந்தமிழ் சுடர்மணி, தங்க மகள் 2023 என்று பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எழுதுக என்கிற ஒரு அமைப்பும் தேசத்தின் ஒளிச்சுடர் என்ற விருதை வழங்கி இருக்கிறது. ஆசிரியர் பணியில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி மாணவர்கள் நல்ல அதிக அக்கறை கொண்டு தனக்கு வழங்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து வருகிறார். இதை ஒரு பணியாக மட்டும் கருதாமல் தொண்டாக கருதி செய்து வருகிறார். இதனால் இவரிடம் கல்வி கற்ற மாணவர்கள் உயர் பதவிகளுக்கு சென்றுள்ளனர், தொழில் முனைவோர்களாக இருக்கின்றார்கள். இலக்கிய அமைப்புகள் பல இருந்தாலும் மிக திறமை உள்ளவர்கள் மட்டுமே அங்கம் வகிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்து செயல்பட தெய்வம் தனக்கு கட்டளையிட்டதாக கூறுகிறார். தெய்வத்தின் அருள்வாக்கு கிடைக்காமல் தான் எதையும் செய்வதில்லை என்றும் கூறுகிறார். மகிழ்ச்சி. அது நம்ம தெய்வம் கட்டளையிட்டதுன்னு சொல்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சொல்றேங்கய்யா. நான் ரொம்ப இள வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி கஷ்டப்படுறப்ப உறவுகள் எல்லாம் கேலிதான் பண்ணாங்களே தவிர அனுசரணையா இல்ல. அந்த சமயத்துல தெய்வங்கள் தான் தினமும் என் கனவுல ஆறுதல் சொல்லுவாங்க. நான் வாழ்றதுக்கு வழியை காட்டினதும் தெய்வங்கள் தாயா. நான் எது செஞ்சாலும் கனவுல உத்தரவு கேட்பேன். நான் இதை செய்ய போறேன், செய்யலாமா வேண்டாமான்னு உத்தரவு கேட்பேன். கனவுல சொன்னாதாயா நான் செய்வேன். தன் வாழ்வில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் முன்பாக கனவில் தெய்வம் தனக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார். தனக்கு தெய்வ கட்டளை இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்று கூறியிருக்கிறார். சரிங்கம்மா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சேர்றதுக்கு தெய்வத்தோட கட்டளைக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? தெய்வத்துக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது, இல்ல நம்ம வேலையை செய்யறது, வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்க, இதெல்லாம் தொடர்புல இருக்கு. நீங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சேர்றதுக்கு தெய்வத்தின் கட்டளைன்னு சொல்றீங்க, அது எனக்கு புரியலையே. ஐயா, நான் எது செஞ்சாலும் தெய்வத்தோட கட்டளை வாங்கி தான் நான் செய்வேன். அப்படிங்கிறப்ப சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால சேர்றதுக்கும் நான் கட்டளை வாங்கிட்டு தானே சேர முடியும். ஓஹோ ஓ, நீங்க ஒரு இலக்கிய சேர்ந்தா கூட அதுக்கு தெய்வத்தோட கட்டளை வேணும்னு சொல்றீங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஒரு தடவைங்கய்யா அம்மா நாகேஸ்வரி அம்மா சொல்லியிருந்தாங்க, 7 டிவி 8 டிவில நீ தெரிவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், டிவில தெரியற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது, அது எப்படி நான் டிவில வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுல இணையறதுக்கு முன்னாடியே ஒரு 4 டிவில வந்திருந்தேன்.
அப்புறம் உங்க சங்கத்து இலக்கிய பூங்கால 2 தடவை வந்துட்டேன் ஐயா. அப்ப அம்மா சொன்ன அந்த கணக்கு சரியா போச்சு. 6 டிவி 7 டிவிங்கிறது சரியா போச்சு. அப்ப நான் அம்மா கிட்ட கேட்டேன் மறுபடியும், நீ 7 டிவி 8 டிவின்னு தான் சொன்னேன், அது முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுல நான் கலந்துக்கிடவா வேண்டாமா? நீ உத்தரவு கொடுத்தீன்னா நான் மறுபடியும் கலந்துக்கிடுறேன், இல்லைன்னா நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அம்மா சொல்லிருந்தேன் ஐயா. சொல்லிட்டீங்களா? அப்ப அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா கிட்ட வந்து அப்ப அம்மா வந்து டைரக்ட் வந்து சொல்றாங்க, தமிழ் இலக்கிய பூங்காவுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல திறமையானவங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பு, அத வந்து நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமா, நன்றி. அப்போ சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. இறைவனுடைய உத்தரவு கிடைச்சி நான் இந்த இலக்கிய அமைப்புல செயல்படுறேன்னு சொல்றாங்க. மிகவும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கு இவங்க சொல்றது. இதுவரை யாரும் இந்த மாதிரியான ஒரு பதிலை முன்வைத்ததில்லை. சங்கத்தமிழுக்கு போல இதுக்கு இருக்குன்னா இலக்கியம் எழுதுறேன், கவிதை எழுதுறேன், எனக்கு அந்த இது வேணும், இந்த பட்ட இந்த உதவி வேணும், இந்த உயர்வு வேணும், உதவி இல்லை உயர்வு வேணும், நான் நூல்கள் வெளியிடணும், நான் இலக்கிய நிகழ்ச்சியில கலந்துக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து முதல் முறையாக வேறொரு வித்தியாசமான பதிலை வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, எனக்கு தெய்வத்தின் கட்டளை இங்கே இணைவதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் வேறுபட்ட சிந்தனை பேசுறாங்க. மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய இறை நம்பிக்கை மிகவும் போற்றுதற்குரியது. நீங்க இறைவனாக யாரை தொடறீங்க? உங்களுடைய கனவுல வர்ற கடவுளாக எதை சொல்றீங்க? என்னுடைய கனவுல எல்லா தெய்வங்களுமே வருவாங்க ஐயா. எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவேன், எல்லா தெய்வங்களுமே வருவாங்க. எல்லா தெய்வங்களும்? ஆமாங்க. அப்ப தெய்வங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா, தெய்வம் ஒன்றுன்னு சொல்றீங்களா? ஐயா, என்னை பொறுத்த அளவுலும் தெய்வம் வந்து ஒன்றுதான். ஆனா கடவுள் வந்து நம்ம உறவுகள் வந்து நம்ம அம்மா அப்பா தங்கை அண்ணன் இப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி கடவுள்களும் அம்மன் சிவன் முருகன் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க ஐயா. ஆனா எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. உறவு என்று பார்க்கிற போது ஒன்று, ஆனால் ஒவ்வொரு அந்த உறவுகளுக்குள் பல்வேறு உறவுகள் இருப்பது போல தெய்வம் என்று சொன்னால் ஒன்று, அது வெளிப்படுகிற உருவம் பலவாக இருக்கிறது என்று சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. இந்த தெய்வம் இருக்க, சொல்லுங்க, அது மதத்துக்கு உட்பட்டதா மதத்துக்கு அப்பாற்பட்டதா? மதம் தெய்வத்துக்கு உட்பட்டதான், மனசுக்கு உட்பட்டது தானே ஐயா. என்னங்க சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது மனசுக்கு உட்பட்டது தானையா. நம்ம மனம் உருகி வேண்டப்பதானே அந்த தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்து நம்மளுக்கு வர்ற நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. மனசுக்கு தெய்வம் அந்த தெய்வம் எப்படி நம்ம மனசுக்குள்ள குடி கொண்டு வரும்? நான் கேட்கிற கேள்வி நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு சொல்லுங்கள். சரிங்க. தெய்வங்கள் மதத்துக்கு உட்பட்டதா அல்லது மதங்கள் தெய்வத்துக்கு மதத்தை தெய்வம் உண்டாக்கியதா இல்ல தெய்வத்தை மதம் உண்டாக்கியதா? அதாவது மதம் தெய்வத்தை உண்டாக்கியதா அல்லது தெய்வம் அல்லது மனிதன் மதத்தை உண்டாக்கினான்? மனிதன் தான் மதத்தை உண்டாக்கி இருக்கிறான் ஐயா. சரி, தெய்வத்தை உண்டாக்கியது மதமா? மதம்னு இல்ல, மதம் தான் தெய்வத்தை உண்டாக்குச்சா? அதுக்கு எனக்கு தெளிவான பதில் சொல்ல முடியலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபடணும் ஐயா. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் ஆன்மீக சிந்தனை வேணும் ஐயா. பக்குவம் வரல. இன்னும் பக்குவம் வரல. அதுக்கு இன்னும் அம்மா எனக்கு இந்த பக்குவத்தை இன்னும் தரல. தெய்வீகம் என்பது ஒன்று, ஆன்மீகம் என்பது ஒன்று. தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பது என் கருத்து. சரிங்கய்யா.
ஆன்மீகம் என்பது இந்த தெய்வீகத்துக்கு அப்பாற்பட்டது. சரிங்கய்யா. தெய்வம் ஒன்றுதான், சரிங்கய்யா. பல தெய்வம். சரிங்கய்யா. இறைவன் என்பவற்றுக்கும் மீறிய ஒரு சக்தி. ஆமாய்யா. எனவே அந்த வகையிலே பார்க்கிற போது இப்போது நாம் வணங்குகிற தெய்வங்கள் எல்லாம் மதங்கள் உருவாக்கிய தெய்வங்கள். ஆனால் இந்த மதங்களை உருவாக்கியவன் மனிதன். மனிதன் ஆமாங்க. உருவாக்கியது மதம் உருவாக்கியது இப்போது நாம் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள். ஆனால் தெய்வம் என்பது இதற்கு அப்பாற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் இயற்கை இயற்கை சக்தி என்று சொல்லலாம், இறை சக்தி என்று சொல்லலாம். இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த சக்தி அது, மகா சக்தி அது. அந்த மகா சக்திக்கு கீழ் கட்டுப்பட்டவன் தான் என்ற ஒரு சிந்தனை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். அந்த சமூகத்தில் அந்த சிந்தனை வருகிற பொழுது அந்த சமூகம் மதங்கள் இல்லாமல் மனங்கள் மட்டும் கொண்டிருக்கும். அந்த சமூகத்திலே மக்களுக்கு மனங்கள் மட்டும் இருக்கும், மதங்கள் இருக்காது என்று கூற விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடம் நாம் பல கேள்விகள் கேட்டோம், பலவற்றுக்கும் நீங்கள் அழகாக பதில் சொல்லிக் கொண்டே வந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அல்லது எப்போதுமே மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எது என்று சொல்லலாமே? என்னுடைய ஆசிரியர்கள் தாயா. எங்க அம்மா அப்பா வந்து கூலி வேலை தான் பார்த்தாங்க. படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்ல. அந்த சமயத்துல என்னுடைய ஆசிரியர், ஆண்டாள் ஆசிரியர், அவங்க தான் சாப்பாடு இல்லைன்னா நீ வருத்தப்படக்கூடாது. நோட்டு இல்லைனாலும் நீ உங்க அம்மாட்ட போய் கேட்கக்கூடாது. என்னனாலும் நீ என்கிட்ட தான் வந்து கேட்கணும். அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்கய்யா. அவங்ககிட்ட தான் போய் என்னனாலும் கேட்பேன். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியரா இல்லைங்கய்யா. அடுத்து இங்கிலீஷ் டீச்சர் சரோஜினி டீச்சர், அவங்களும் எனக்கு நல்ல உதவி பண்ணாங்க. அடுத்து தமிழ் ஐயா, போலையா ஐயா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் 10th 100க்கு 60 மார்க் எடுத்திருந்தேன். அப்ப நோட்ஸ் இல்லை எனக்கு. அப்ப அந்த ஐயா பார்த்துட்டு, நோட்ஸ் இல்லாமலே நீ 60 மார்க் எடுத்திருக்கீல்ல, அப்ப நோட்ஸ் இருந்தா இன்னும் நீ 80 மார்க் 90 மார்க் வாங்கிக்கலமா, ஏன் வாங்கலன்னு கேட்டாங்க. ஐயா எனக்கு வசதி இல்ல, இதே நான் வந்து ஆண்டாள் டீச்சர் சரோஜினி டீச்சர் உதவியால தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் யாருன்னு சொன்னேன். அப்ப அந்த ஐயா சொன்னாங்க, நீ கவலைப்படாதமா, உனக்கு நோட்ஸ் நான் வாங்கிட்டு வந்து தாரேன், நீ படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு. அதே மாதிரி ஐயா வாங்கி கொடுத்தாங்க. அதை படிச்சு 85 முகக்குறிப்பு அறிஞ்சே கணக்கு தெரியலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஐயா. என்னுடைய வாழ்க்கையில இந்த 4 பேரையும் நான் மறக்காம இருக்கணும் ஐயா. இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆசிரியர்களின் பங்கு பெரும் பங்கு ஐயா. அதாவது உங்கள் கனவிலே வரக்கூடிய தெய்வங்கள் பலவாக இருந்தாலும், கனவிலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வங்கள் பலவாக இருந்தாலும், கண் கண்ட தெய்வமாக உங்களுக்கு ஆசிரியராக இருந்த திருமதி சரோஜினி, திருமதி ஆண்டாள், இன்னும் 2 பேர் சொல்லுங்க. போலையா ஐயா. போலையா ஐயா, அப்புறம் டி ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன் ஐயா. இப்படி ஒரு 4 ஆசிரியர்கள் கண் கண்ட தெய்வமாக இருந்து உங்களோட வாழ்க்கைக்கு ஒளிகாட்டி இருக்கிறார்கள், விளக்கேற்றி இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று நீங்கள் இன்றைக்கு சொல்லுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய இலக்கிய துறையிலே நீங்க எப்படி எழுத வந்தீங்க, யார் உங்களுக்கு இந்த இலக்கியத்துல ஊக்கம் கொடுத்தாங்க என்பது போன்ற கேள்விகளை கேட்பதற்காக இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி து. பவானி தனஞ்சயன் திருவள்ளூர்ந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் உங்களிடம் இலக்கியம் சார்ந்த நீங்க எப்படி எழுதுறீங்க, என்ன விதமான எவ்வளவு நாளா எழுதிட்டு இருக்கீங்க, யார் உங்களுக்கு இலக்கியத்துக்கு ஊக்கம் அளித்தார் என்ற போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்க இருக்கிறாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் பேச.
சரிங்க ஐயா. வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர், நல்லா இருக்கீங்களா டீச்சர்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க டீச்சர்? நல்லா இருக்கேன் டீச்சர், நலமா இருக்கிறேன் டீச்சர். நான் நீங்க பெரும்பாலும் எப்ப சிரிக்கவே டீச்சர் மாட்டேன் அப்பாயின்மெண்ட் டீச்சர். நீங்க எப்ப டீச்சர் அப்பாயின்மெண்ட் டீச்சர், ஆனீங்க? அப்பாயின்மெண்ட் எப்ப ஆனீங்க? 1996 1996 டீச்சர். சிறப்பு. 96. தேர்வு நிலை, சிறப்பு நிலை எல்லாம் வாங்கிட்டீங்களா டீச்சர்? தேர்வு நிலை சிறப்பு நிலை வாங்கியாச்சு டீச்சர், வாங்கியாச்சு. HM பதவிக்கு எப்போ வந்தீங்க? 2007 ஜூலை. சிறப்பு சிறப்பு டீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப டீச்சர் இந்த இலக்கியம், கவிதை இதெல்லாம் எழுதுறதுக்குரிய ஆர்வம் எந்த வருஷத்துல இருந்து உருவாகிச்சுன்னு சொல்ல முடியுங்களா டீச்சர்? சொல்றேங்க டீச்சர். 2014 இருந்து டீச்சர் எனக்கு கனவுல தெய்வங்கள் சம்பந்தமா கனவுகள் வர ஆரம்பிச்சது. அந்த கனவுகள் பலிக்க ஆரம்பிச்சது. அப்ப என்னுடைய டீச்சர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க அப்படியே நோட்ல எழுதி வைங்க, நேரம் கிடைக்கிறப்ப வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்க அதையே கதையா எழுதுங்க, இது கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த வர்ற கனவுகளை எல்லாம் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் 16 நோட்டுகள்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஆசை இருக்கு, ஆனா அதை எப்படி எழுதுறதுன்னு தெரியல, வாய்ப்பு கிடைக்கல. அப்ப 2021ஆம் ஆண்டு எழுதுக இயக்கத்திலிருந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பவும் பயம் இருந்தது, நம்ம 50 வயசுல நம்ம கதை எழுத போறோமே, எப்படி எழுதுறது, நல்லா எழுதிருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம், தயக்கம் எல்லாம் இருந்தது. அப்ப அந்த இயக்கத்துல இருக்கிற கவிதா மேடம் சொன்னாங்க, வருத்தப்படாதீங்க டீச்சர், 50 வயசுல எல்லாம் எழுதலாம், எழுதுறதுக்கு வயதே தடை இல்ல, நாங்க இருக்கோம், நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க. அந்த இயக்கத்துல இருக்கிற வழிகாட்டின ஆசிரியர்களும் சரி, அதுல இருக்க உறுப்பினர்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான், அந்த 9ஆம் 10ஆம் படிக்கிற குழந்தைகள் தான். இருந்தாலும் என்கிட்ட அம்மா அம்மா ரொம்ப பாசமா இருந்தாங்க. நானும் வெக்கப்படல, அந்த பிள்ளைகிட்ட எப்படிமா செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நானும் வெக்கப்பட மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா, அதனால வெக்கப்படாம சந்தேகங்களை கேட்டேன். ரொம்ப நல்ல முறையில செஞ்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த கனவு பூக்கள் பாகம் 1 எழுதுறதுல இப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொடுக்கணும், சனிக்கிழமை காலையில வரைக்கும் நான் பேப்பர்ல தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா டைப் பண்ணி கொடுக்கணும். எப்படி டைப் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நானும் எல்லா டைப்பிங் சென்டர்லயும் கேட்கிறேன், எனக்கு 80 பக்கம் டைப் பண்ண வேண்டியிருக்கு, நாளைக்கு சாயந்தரம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா, இல்ல என்னால முடியாது, 80 பக்கம் டைப் பண்ண முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த ஆர்வம் போச்சு. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோமே, இதை நம்ம வெளியிட முடியாம போயிருமோ சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப அந்த எழுதுகை இயக்கத்துல இருக்கிற கீர்த்தனாங்கிற ஒரு பொண்ணு அப்ப 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்துச்சு டீச்சர். இது உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த குழந்தை வந்து, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு சனிக்கிழமை 12 மணிக்கு அந்த பிள்ளை எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. செல்லுல நோட் பேட் ஃப்ரீன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க, அதை டைப் பண்ண கூட எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கம்மா அது டைப் ஆகும், ஒவ்வொன்றும் அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதை எப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லிச்சு. சனிக்கிழமை 12 மணிக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் சாயந்தரம் 6 மணி வரையில நான் டைப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஊக்கம் வந்து எனக்கு எழுதுகை இயக்கத்துல இருந்த வழிகாட்டிகளும் அந்த கீர்த்திகா அப்படிங்கிற பொண்ணும் கொடுத்த ஊக்கம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போன் போடுறாங்க, டீச்சர் டைம் முடிஞ்சு வச்சு, கதையை கொடுக்கலையேன்னு சொல்லி போன் போடுறாங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இரவு 12 மணி வரையில டைம் இருக்குல்ல டீச்சர், நான் கஷ்டப்பட்டு தான் நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு 12 மணிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டா 11 இரவு 11:30க்கு நான் முதல் கதையை எழுதி அனுப்புனேன் மேடம். அது போக என் லயன்ஸ் கிளப்ல இருந்து மதன கோபால் ஐயா, என்னுடைய ஃப்ரெண்டு அருள் டீச்சர், அப்புறம் மல்லிகா, என்னுடன் வேலை பார்க்குற மல்லிகா டீச்சர், அடுத்து என் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க, உங்களால முடியும் எழுதுங்க அப்படின்னு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த ஊக்கத்துலதான் மேடம் முதல் கனவு வந்து நான் வெளியிட்டது. சிறப்பு டீச்சர், சிறப்பு. நீங்க எழுதின அந்த கதை புக்கனோட பேர் என்ன டீச்சர்? கனவு பூக்கள் பாகம் 1. அந்த புத்தகம் தான் காட்டுங்களேன், அந்த புத்தகம் தான் காட்டுங்க. சரியா தெரியல பாருங்க.
சரியா தெரியுதா மாதிரி காட்டு. இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. கனவு பூக்கள் பாகம் 3. சிறப்பு. அது கீழே அப்துல் கலாம் படம் போட்டிருக்கு. சிறப்பம்மா, சிறப்பு. இதுதான் உங்களுடைய முதல் நூலா? ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுங்க. நன்றி தொடர்ந்து ஐயா. உங்க இந்த சமூகத்தில் கொடுங்க. படைப்புகளை சமூகம் சார்ந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சரிங்க. எழுதுகிற விதமான படைப்புகளை எழுதணும்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக சம்பந்தப்பட்டதுதான் ஐயா என்னுடைய முதல் நோக்கம். அதுக்கடுத்து சமூக நாவல், அதாவது சமூகத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி எழுதணும்னு நினைக்கிறேன் ஐயா. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் இருப்பதா எங்களுக்கு தெரியுமே. நீங்க என்ன எழுதி எங்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்னென்ன எங்களுக்கே தெரியும். அப்ப துன்பங்களை பற்றி எழுதி என்ன பண்ண போறீங்க? அப்ப துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான வழி என்ன என்பதை பற்றி ஏதேனும் சிந்தித்திருக்கிறீர்களா? அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா? கண்டிப்பா பெண்களுக்கு விடுதலை கிடைக்கணும் ஐயா. அது சம்பந்தமான நூல்கள் எழுதுறதுக்கும் முயற்சி பண்றேன் ஐயா. இல்ல, இப்ப உதாரணமா பெண்கள் பெண்ணியம் என்கிற பார்வை சற்று மாறுபட்டதாக, பெண்ணியத்தை பற்றியோ பெண் விடுதலை பற்றியோ ஆண்கள் சொல்லி அதுல எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா ஒரு பெண் அவளுடைய துன்பம் என்ன என்று நிச்சயமாக ஆணுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு விதமான துன்பம், ஒட்டுமொத்தமான பெண் சமூகத்துக்கென்று பல துன்பங்கள் அது பெண்களோடையே இருக்கிறது. பெண்களே தங்கள் மனதிலேயே இருத்தி அழுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போது சமூகத்திலே வாழக்கூடிய படித்த பெண்கள் கூட தங்களுக்கு நேரிடக்கூடிய மிக இடர்பாடுகளை வெளியில் சொல்லாமல் எச்சில் விழுங்குவது போல விழுங்கிக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் என்ன விதமாக வர வேண்டும் என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, பெண்கள் சமூகத்திலேயே ஒரு பார்வை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. மிக மிக நீண்ட சமூகத்துல மிக நீண்ட காலமாக பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அப்புறம் பெண்கள் புதிய புதிய நவீன ஆடைகளை உடுத்துவது, நவீனமான போக்குகளை கை கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இன்னொரு புறம் பெண்கள் புடவைக்கு பதிலாக ஜீன்ஸும் பனினும் அணிந்து கொண்டாலே பெண் விடுதலை கிடைத்து விட்டது நினைக்கிறார்கள். திருமதி பவானியோ திருமதி சுப்புலட்சுமியோ அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு 2 பேரும் பெண் விடுதலை நோக்கி தான் போறீங்க. அதுக்காக நீங்க டிஷர்ட் போட்டுக்கிட்டா சுதந்திரம் வந்துச்சுன்னு நினைப்பீங்களா? எனக்கு தெரியல. இது போடுவதற்கு வயதெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. ஏன்னா பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணிகள் கூட ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போடுறாங்க தானே. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்ல இவங்க எங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்க கூடாது. எனவே உடைகளில் மாற்றம் வருவதே பெண் விடுதலை ஆகிவிடுமா, அல்லது அதை தவிர வேறு ஏதேனும் பெண்கள் விடுதலையாக ஏதேனும் சொல்ல வருகிறீர்களா என்பதை நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஐயா, தனக்கு பிடித்த சுடிதாரு மிடி போடுறது அது ஒரு விடுதலை கிடையாதுயா. தன்னுடைய மனசுல இருக்கிறத கேட்கணும்யா. உறவுகள் கேட்கணும். நம்ம மனசுல இருக்கிறத நியாயமான ஆசைகளை கேட்கணும். அதுக்காக நம்ம சமூகங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இருந்து மீறவும் கூடாதுயா. அது தப்புயா. அது சரியான சுதந்திரம் கிடையாது. இப்ப நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்தை நியாயமான முறையில தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர, அந்த சுதந்திரத்தை தவறான வழியில பெண்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுயா. அது தப்புயா. இப்போ ஒரு பெண் என்பவள் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 விதமான ஆடைகளை உடுத்துகிறார்கள். ஒரு பெண் இருக்கிற போது ஒரு கவுன் போட்டுட்டு இருக்காங்க. அதே அந்த
வளர்ந்த உடனே ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிறாங்க. அதே சரிங்க. ஒரு பெண் பூ படைக்கிற போது தாவணி போடணும்னு நினைக்கிறாங்க. அதே ஆமாங்கய்யா. பெண் ஆகிற போது புடவை கட்டி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதே சரிங்க. பெண் கல்லூரிக்கு போகிற போது அந்த ஒரு சுடிதார் அல்லது ஒரு டிஷர்ட் போடணும், ஜீன்ஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. அதே பெண் திருமணம் ஆகிற போது இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இனிமேலு நம்ம புடவையே கட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி சரிங்க. பல நேரங்களில் பல விதங்களில் அவர்கள் ஆடைகளை உடுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா சரி. வீட்டுல இருக்கிற போது புடவை ரொம்ப சிரமமா இருக்குங்க, நான் நைட்டி போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. இப்ப நிறைய பெண்கள் சென்னை போன்ற நகரத்தை நிறைய பெண்கள் நைட்டி போட்டுக்கிட்டே வெளியில கடைக்கெல்லாம் கூட வர்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்ப முன்னாடி நைட்டி என்பது வீட்டில் போட்டுக்கிற ஆடையா இருக்குது. இப்ப வெளியிலேயே ஆமாங்க. நைட்டி அந்த துண்டை எடுத்து போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப ஆமா. கிராமப்புறங்கள்லாம் கூட வருது. கிராமப்புறத்துக்கெல்லாம் கூட சுடிதாரு இதெல்லாம் வந்துருச்சு. இது ஆமாங்க. அவர்கள் தேவையை பற்றி பல்வேறு ஆடைகளை உடுத்துகிறார்கள். அப்ப ஒரே பெண் தன் வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான உடைகளை உடுத்துகிற தன்மை இருக்கிறது. அப்ப ஆமாங்க. அவ அந்தந்த நேரத்துக்கு அவ என்ன விரும்புறாளோ, அதான் பெண் என்று நான் சொல்றது, பெண் அந்த அவன்ற வார்த்தையை சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. சரிங்க. அவள், அந்த பெண் என்பவள் தன்னுடைய நேரத்துக்கு ஏற்றது போல உடை உடுத்துகிறார், ஆடையை தேர்ந்தெடுக்கிறார். இது கலாச்சார மாற்றம்லாம் கிடையாது. அப்ப அவளுக்கு தேவை அந்த பெண்ணுக்கு அந்த உடை, அதை போட்டுக்கிறார். அப்படிதான் நாம அதை பார்க்கணும் இல்லையா? எனவே இது ஒரு உரிமையாகவோ ஆமாங்க. விடுதலையாகவோ நாம் நினைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆமாங்க ஐயா. திருமதி பவானி அம்மா கூட உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். ஆடை மட்டுமே ஒரு பெண்ணினுடைய இது கிடையாதுங்க, சுதந்திரம் கிடையாது. அவ எப்ப ஒரு இரவுல ஒரு 8 மணிக்கு மேல அவளால தனியா தைரியமா ஒரு ஆணோட துணை இல்லாம நடந்து வர முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாளோ, அப்பதான் ஒரு பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சது, ஒரு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஆடைன்றது அவங்களுடைய நமக்கு எப்படி பிடித்த உணவுகளை சாப்பிடுறோமோ அந்த மாதிரிதான் ஆடை என்பதும் அவங்களுக்கு அந்தந்த சூழலுக்கு, அந்த வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய உடை மாற்றிக்கொள்வது. ஆனால் சுதந்திரமோ விடுதலையோ அப்படின்றது அவ எப்ப தைரியமா தன் கால்ல நிக்க முடியும், தன்னால வெளியில செல்ல முடியும், 12 மணி ஆனாலும் எந்த ஒரு இது இல்லாம செல்ல முடியும்னு நினைக்கிறாளோ அப்பதான் என் சுதந்திரம் பெற்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். காந்தி கூட இரவு 12 மணி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒருவேளை காந்தி வாழ்ந்த சூழலோட மோசமா போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. அம்மா 8 மணி அவங்க குறைச்சிட்டாங்க. அதை 8 மணிக்கு மேலேயே நட முடியாது நிலைமை இன்னைக்கு பெண்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு காந்தி கூட 12 மணி தான் சொன்னார் ராத்திரி. அம்மா 8 மணினே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை சீர்கெட்டு இருக்கிறது என்பது ஒரு பெண் வாயிலாக நமக்கு தெரிய வருது. பெண்ணியத்துக்கு, பெண் உரிமைக்கு எதிரான ஒரு சமூகமாக இது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை திருமதி பவானி அம்மாவுடைய கூற்று மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். அதற்காக ஆண் என்ற முறையில் நான் அவமானப்படுகிறேன், வெற்றி தலை குனிகிறேன். மகிழ்ச்சி. இந்த நேர்காணல்ல பெண் உரிமை பற்றி அதிகமா போயிட்டோம். இதோட இதை நாம நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் இந்த நேர்காணல் என்பது, இந்த பெண் உரிமை என்பது மிகவும் முக்கியமானது என்பதால் இதை பற்றி நாம பேசணும். அது தேவை என்பதாலும் பேசணும். திருமதி இரா சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு நூலாசிரியராக, ஒரு கவிஞராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். உங்களுடைய கவிதைகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதையாக ஒன்றை சொல்லுங்களே. இளந்தமிழே, இத்துவக்கும் தமிழே, உன்னை சிரம்தாழ்த்தி வணங்குகிறேன். உன் அருளால் இக்கவிதை நான் எழுத வந்தருவாய் தமிழ் அன்னையே. உறவுகளோ என்னை அறிவில்லாதவள் என்றது, தமிழோ என்னை அழகு செல்லமே என்றது, மேலும் அறிவு செல்லம் என்றது. என்னை சுற்றி 247 எழுத்துக்களும் என்றும் அரணா இருக்க என்றும் உன் தாள் பணிவேன். காத்தருள்வாய் தமிழ் அன்னையே.
மிக சிறப்பம்மா, மிக சிறப்பான ஒரு கவிதை. தமிழ் அன்னையை போற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது நீங்கள் சொன்னது. அந்த தமிழ் 247 எழுத்துக்களும் தமிழ் அன்னையை காத்தன என்று. மிக சிறப்பு அம்மா, சிறப்பு. நன்றி அன்னை தமிழ் அருமையான ஒரு கவிதை அளித்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. சுற்றம் உறவுகள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் தமிழ் என்னை செல்ல மகளாக அணைத்துக் கொண்டது. என்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் தமிழ் அன்னை என்னை செல்ல மகளாக அணைத்துக் கொண்டது என்று தமிழை பற்றி அழகாக, தமிழை எல்லோரும் தாய் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வளர்ப்பு அன்னையாக பார்க்கிறீர்கள். தாய் வேறு இருக்கிறாள், நீ என்னுடைய வளர்ப்பு அன்னையாக இருந்து என்னை அரவணைத்துக் கொண்டாய் என்று தமிழை தாய் என்பதிலிருந்து வளர்ப்பு அன்னை என்று சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது அம்மா உங்களுடைய கவிதை. வேறு ஏதேனும் கவிதை ஒன்று இருந்தால் கூறுங்கள். வணக்கம். சூரியன் சுட்டரிக்கும் சூரியனே, கருகருத்த மேகத்தை கண்டு அஞ்சி மறைந்தாயோ? குளிர்ந்த காற்றால் நடுநடுங்கி வானத்தை போர்த்தி கொண்டாயோ? வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன், இப்படிக்கு ஈரமான உடைகள். அருமையம்மா, அருமை. சுட்டரிக்கும் வெயில் வந்து ஈரமான ஆடைகள் என்று முடித்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதுவதில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் எந்த வருஷத்துல உங்களுக்கு தோணுச்சுமா கவிதை எழுதக்கூடிய? முதல்ல ஆண்டு விழா நடந்தப்ப என்னுடைய மாணவி ஜோதிலட்சுமி அழகா அவளுடைய ஊரை பத்தி கவிதை எழுதியிருந்தா. அதை பார்த்த உடனே நம்மளும் ஒரு கவிதை எழுதலாமான்னு சொல்லி நினைச்சேன். அந்த நேரத்துல என் கையில மைக் இருக்கு, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு என் பெயர் இரா சுப்புலட்சுமி, எனக்கு பிடித்த பெயர் ஜோதிலட்சுமி. அதுதான் என்னுடைய முதல் 2 கவிதை வரிகள். அதுக்கப்புறம் எழுதுக இயக்கத்தின் மூலமா ஒரு மாணவிக்கு நான் வழிகாட்டி ஆசிரியராக இருந்தேன். அந்த பொண்ணு 30 கவிதைகள் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, சரி இந்த பாப்பா 30 கவிதைகள் எழுதியிருக்கு, அந்த பாப்பாவுக்கு நம்ம வாழ்த்துறை எழுதுறப்ப ஒரு 2 வரிகளாவது நம்ம கவிதையால எழுதணும்ட்டு அப்போ ஒரு 4 வரியில கவிதை எழுதினேன். அதுக்கப்புறம் தான் அந்த தமிழன்னை கவிதை எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மூலமா கவிதை எழுத வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல தொடர்ந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் மேடம். கதை எழுதுது அப்படின்னா எழுதுக இயக்கம். கதைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து மேடை அமைச்சு கொடுத்தது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா டீச்சர். உங்களோடு எவ்வளவு நேரம் மிகச் சிறப்பான ஒரு நேர்காணல் கண்டோம். இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதேனும்? முதல் எழுதுக இயக்கத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. அடுத்து இந்த கவிதைங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து எனக்கு மேலும் மேலும் இந்த திறமைய வளர்த்து கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அடுத்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா என் முகத்துல சிரிப்பே வராது, நான் சிரிக்கவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க போட்டோவுக்கு கூட நீ சிரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து முதலா அம்மா ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து விஜய் அம்மா பேசுனாங்க. அந்த விஜய் அம்மா பேசுனப்பவே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்ப நான் வந்து என் முகத்துல வந்து சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காதாயா. அதை வந்து நான் நல்லா உணர்றேன் ஐயா. அதை இந்த நேரத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆக்கணுங்க. என்னன்னே தெரியல, அந்த ஜூம் மீட்டிங்ல நுழைஞ்சாலும் தன்னால என் முகத்துல புன்னகை தவழுது. ரொம்ப நன்றி. அவ்வளோ நகைச்சுவையா கேலியா வருது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அவ்வளவு கேலிக்குரியதாக வருது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பார்த்தோடனே சிரிப்பு மகிழ்ச்சியா, மனசுல ஒரு சந்தோஷம்யா. அந்த விஜய் அம்மா, ராஜாமணி அம்மா, நீங்க தமிழ் எனக்கு சின்ன வயசுல தமிழ்ல ரொம்ப பிடிக்குங்கய்யா. மகிழ்ச்சி உங்களை மாதிரி இருக்கிறவங்களை பாக்குறப்ப தன்னாலே எனக்கு அதாவது நீங்க மகிழ்ச்சி என்பதை சிரிப்பு என்கிற சொற்களால் குறிப்பிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கய்யா.
மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தேன், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாங்க ஐயா, அது உண்மைதான் ஐயா. சிரிக்கவும், சிந்திக்கவும், மகிழ்ச்சி அடையவும் வைப்பதுதான் இலக்கியம். இலக்கியத்தை படித்து முடிக்கிற பொழுது வெறும் சிந்தனையும் மட்டும் கொடுத்தால் அது முழுமையான இலக்கியம் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்டுரை கூட நமக்கு சிந்தனையை தூண்டும், ஒரு பேச்சு கூட சிந்தனையை தூண்டும். ஆனால் ஒரு இலக்கியம் என்பது அதற்கு அப்பாற்பட்டு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதா இலக்கியம். ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ படித்து முடிக்கிற போது நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு நிறைவு, நமக்குள் ஒரு மகிழ்ச்சி அது ஏற்படும் என்று சொன்னால் அதுதான் அந்த இலக்கியத்துடைய, இலக்கிய படைப்பினுடைய, அந்த படைப்பாளினுடைய வெற்றி என்று கருதலாம். ஒரு ஒரு அநியாயம் நடக்கிறது, அந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்க முடியவில்லை. அப்போது ஒரு திரைப்படத்திலே வரக்கூடிய ஒரு நடிகர் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறார். நாம் எதிர்க்க முடியாத ஒரு பெரிய அமைச்சராக இருப்பவர் எதிர்த்து போராடுகிறோம், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்மால் செய்ய முடியவில்லை, அவன் செய்கிறான், இங்க ஒரு மகிழ்ச்சி நமக்கு கண்முன்னர் நடக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சி தான் வந்து இலக்கியம் அல்லது கலை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது. அந்த மகிழ்ச்சியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கொடுத்தாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் இந்த இலக்கியத்திலே சிறுகதை, நெடுங்கதை, கவிதை என்று எழுத வேண்டும், வளமான இலக்கியத்தை வழங்க வேண்டும். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தெய்வீகமாக இருந்தாலும் சரி, சமூக சிந்தனை என்று சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாயினும் இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக பயன் தருகிற இலக்கியங்களை வழங்க வேண்டும், வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை இன்றைக்கு இந்த நேர்காணல் வழியாக உலகரே செய்வதற்காக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக, இந்த நிகழ்ச்சியிலே கவிஞர், எழுத்தாளர், பணியாள் தலைமை ஆசிரியர் திருமதி இரா சுப்புலட்சுமி அவர்களை நேர்காணல் காண்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திருமதி சீர்மிகு ஆசிரியர் திருமதி து பவானி தனஞ்சயன் திருவள்ளூர் அவர்களுக்கும், இந்த நேர்காணலில் இணைந்து நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கி எங்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டிய திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை ஸ்டெப் டிவி வாயிலாக ஒளிபரப்புகிற திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் எனது மனமான நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு இலக்கிய ஆளுமையோடு நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி 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 ஐயா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.